ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதையும் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ மித்ரா மேடம், என்னதான் நீங்கள் மனசை கல்லாக்கிக்கிட்டு சாப்பிட்ற மாத்திரையை மாற்றி வச்சிங்கனாலும் அது லவ்வே இல்லை மித்ரா மேடம், சரிங்களா? அப்புறம் தவளைக்கிட்ட போய் ஆர்வமாக ஆதிக்கு மாத்திரை கொடுத்தியான்னு சொல்லி கண்டிக்கும்போது நம்ம கூமுட்டை பார்க்குறாளாமா. என்ன மித்ராவுக்கு திடீர்னு ஆதி மேலே இவ்வளோ அக்கறை அப்படின்னு. ஏம்மா ராசாத்தி, நீ எப்போ பார்த்தாலும் இதையே நோட்டை விட்டுட்ருக்காத, சரியா? முதல்ல உன் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸை கட்டுறதுக்கு வழியை பாரு, உன் பிள்ளைங்க படிக்குதுங்களான்னு அதைப்பாரு. எப்போ பார்த்தாலும் ஆதி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறியே ராசாத்தி. ஆதியை பார்த்த நிமிஷத்துலேருந்து ஆதி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறியேம்மா ராசாத்தி. உன் குடும்பம், உன்னோட லைஃப் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கவே மாட்டேங்கிற. எப்போ பார்த்தாலும் ஆதிக்கு என்னாச்சு, ஆதிக்கு என்னாச்சு, ஆதிக்கு என்னாச்சு, இப்படியே துடிச்சு போகிறீங்க மேடம். அப்படி துடிக்கிறவ எதுக்கு அவங்க அம்மாவை அப்படி பேசணும்? ஏன் அவங்க அம்மாவை அப்படி பேசும்போது உனக்கு ஆதி கண்ணு முன்னாடி தெரியலையா? ஐயோ, நம்ம இவங்க அம்மாவை பேசுகிறோமே, ஆதி நம்மளை தப்பாக நினச்சிக்குவாரேன்னு உனக்கு துளி கூட எண்ணமே இல்லையா? அப்படிலாம் எண்ணமே இல்லாமல் அவங்க அம்மாவை அந்த மாதிரி பேசிட்டு இப்போ ஆதி ஆதி ஆதின்னு தொங்கிக்கிட்டு இருக்கிற ராசாத்தி. ஏன் ராசாத்தி, அழகு ராசாத்தி, மேக்கப் பண்ணுற ராசாத்தி, ஆதி 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 ஆதின்னு ஆதி பின்னாடியே தொங்கிக்கிட்டே இருக்கிறேன். அப்பா சாமி. அப்புறம் ரொம்ப நாளாக குழந்தைங்களே காமிக்கலே நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்ல, அதனால் இன்றைக்கி 2 குழந்தைங்களையும் காமிச்சிட்டாங்க. ஸோ என்ன நடக்குது, அதான் நம்ம நேற்றே நம்ம ரிவ்யூ பண்ணோம்ல கைஸ். ஸோ மொத்தமாக அந்த ஓவராலாக நம்ம ரிவ்யூ பண்ணும்போது நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ இருந்தாலும் இன்றைக்கி எபிசோடை வச்சு நம்ம பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சா கைஸ். ஆதி வர்ற வரைக்கும் அவள் வீட்டிலே நெளிஞ்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தா பார்த்தீங்களா? போகிறதா இருந்தால் டக்குன்னு பெட்டி படுக்கை எடுத்துகிட்டு கிளம்புறதா இருந்தால் கிளம்பணும், சரியா? அங்கே நின்னே கல்லாட்டை நிற்க வேண்டியது, அப்புறம் துணிமணிகளை எடுக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆக்க வேண்டியது, அப்புறம் கிளம்பையில ஆதி காப்பாற்றுவாராமா. அதுவும் சாயங்காலம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காராமா. சாயங்காலம் உண்மையை தெரிஞ்சு கண்டுபிடிச்ச உடனே இந்த அம்மனி வீட்டிலே இருப்பாங்களாமா. ஐயோ சாமி, கூறுகட்டத்தனமாக இருக்குது. உண்மையிலே சீரியல் ரொம்ப கூறுகட்டத்தனமாக இருக்குது, நல்லாவே இல்லை, வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் எனக்காக பாரதி, எனக்காக நீங்கள் இந்த சாயந்தரம் வரைக்கும் இருங்க பாரதி. அது அவர் ஆதி என்ன சொல்கிறான், நான் பாரதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை, நீங்கள் அப்படி தண்டிக்கிறதா இருந்தால் பாரதியை மட்டும் தானே தண்டிக்கணும், எதுக்கு இவங்க எல்லாத்தையும் நீங்கள் தண்டிக்கிறீங்க? அது மட்டும் இல்லை, நான் மனசாட்சியோடு தான், மனசாட்சி இல்லாமல் நான் பேசலை. ஒரு வயசான பாட்டி 2 குழந்தைங்கள வச்சுட்டு திடீர்னு வெளியே வீட்டை விட்டு வெளியே போனால் அவங்க எங்கே போவாங்க? அந்த மனசாட்சி தன்மையோடு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நான் யாருக்கு சப்போர்ட்லாம் பண்ணலை அப்படின்னு சொன்னோடனே லண்டன் பாட்டி அந்த வார்த்தையை கேட்கும். என்ன ஆதி, நீங்கள் மாப்பிள்ளை தான், அதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களால் கேட்க முடியாது. அவள் ஒரு திருடி, நாளைக்கு இந்த வீட்டில் ஏதாவது ஒரு திருடு போச்சுனாலும் அவன் மேலே தான் அந்த பழி வரும், சரியா? அப்படிங்கிறப்ப அவளை எப்படி நாங்கள் வீட்டில் வச்சுருக்க முடியும்? அவளை இப்போயே வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு சொன்னதுக்கு தான் ஆதி இந்த டைலாக்லாம் பேசுவான், சரியா? அப்போ சுதாகர்னு சொல்லுவான். எல்லாம் சொல்லி முடிக்கும் போது, எனக்காக பாரதி நீங்கள் இந்த வீட்டில் இருந்தே ஆகணும், நான் உண்மையை அதாவது சாயந்தரம் வரைக்கும், அதாவது ஆஃபீஸில் அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் அந்த பிஎஃப் இதெல்லாம் பிடிச்சிட்டு தானே கொடுப்பேன் நான். ஏன் ஸோ அந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் இங்கே வேணால் போய்க்கோங்கன்றான். உடனே அந்த அம்மா தான் ஆதியை பார்த்தோன்னே ஒரு நடிப்பு நடிக்கும்ல கூமுட்டை, உடனே இந்தா அப்படின்ட்டு கண்ணை இப்படியே தொடச்சிக்கிட்டு உள்ளே போகிறாளாமா. எம்மா, சோத்தில் உப்பு போட்டு திங்கிறவளாக இருந்தால் ரோசம் வேணும், உனக்கு எதுவுமே இல்லையே, உனக்கு ரோசம் சூடு சோரணை எதுவுமே இல்லை, அப்புறம் எப்படி நீ இது பண்ணுவ? ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, சரியா? அவன் ஆதி என்ன சொன்னாலும் பூம்பு மாடாட்ட தலையாடிக்கிட்டு அந்த வீட்டிலேயே சட்டி சுரண்டிக்கிட்டே உட்கார். கேவலமாக இருக்குது, உண்மையிலே சீரியல் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆதி கண்டுபிடிக்கிற விஷயம் நல்லா தான் இருக்குதுங்க, பார்க்குறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது, சரிங்களா? அவளை கண்டுபிடிச்சி காப்பாற்றுற விஷயம்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒருத்தர் இத்தனை பேர் நம்மளை ஒருத்தவங்க தப்பாக பேசுகிறாங்க, அது நம்ம குழந்தைங்கள முன்னாடி நம்மளை தப்பாக பேசுகிறாங்க. அப்படிங்கிறப்ப அவள் அந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கணும்? உடனே நம்ம அப்படி கேட்டுருவோமாம்மா, பரவாயில்ல ஆதி, நான் பார்த்துக்கிறேன், நான் வெளியில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறா பாருங்க. ஏன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம ஏதாவது பேசுவோம்ல அவளை பற்றி,
அதுக்காக அவள் நல்லவன்னு காமிச்சிக்கிறாங்களாமா. நீ நல்லவதாம்மா ராசாத்தி, நீ நல்லவதான் சரியா, நீ ரொம்ப ரொம்ப நல்லவதான் சரியா. சுத்தமான தங்கத்தில் செஞ்ச குணம் இல்லையா, அதனால் நீ ரொம்ப நல்லவதான். அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் வேறு ஒன்றுமே இல்லை. அந்த கார்த்திக்ன்ற ஃபோட்டோவை வந்து போலீஸ்காரன்ட்ட கொடுத்து கண்டுபிடிக்க சொல்கிறாப்புல. அதை கண்டுபிடிக்க சொல்லும்போது தான் மித்ரா வந்து இதை அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, மித்ராவுக்கு அந்த புள்ள ஃபோன் பண்ணிடுறா. அந்த பாரதியாட்ட வந்து நடித்தா பாருங்க, அவள் வந்து ஃபோனை பண்ணி இந்த மாதிரி ஆதின்னு ஒருத்தவர் இதை வந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னங்காட்டி மித்ரா வந்து டென்ஷன் ஆகி ஆதி வந்து நீ கண்டுபிடிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு தூக்க மாத்திரையை வாங்கிட்டு வந்து கொடுத்து மாத்திரையில் கலந்து வச்சு தூக்க மாத்திரையை கொடுத்துட்றாளாட்ருக்கு. அந்த தூக்கத்தில் கூட எந்திரிச்சு வந்து பாரதியை காப்பாற்றணும்னு வர்றாராமா ஆதி. ஏன்னா அப்படி தான் காமிச்சாங்க, அந்த இதில் ப்ரோமோவில் காமிச்சாங்க. அப்படியே அந்த தூக்கத்திலே எந்திரிக்கிறான். எந்திரிச்சு அந்த தூக்கத்திலே தான் தள்ளாடி ஆஃபீஸில் வந்து அந்த சைன் போர்டு, அது அப்பயும் பாருங்கள், அந்த முகரக்கட்டை இப்படியே நிற்கிறாளாம்மா சைன் போடுறதுக்கு. எவ்வளோ நேரமாக ராசாத்தி நிற்ப, ஆதி வர வரைக்கும் நிற்பியா, நெல்லு இப்படியே நிற்கிறாப்புல. கரெக்டாக அப்படி கையெழுத்து போகவே வந்துடுவாராம் ஆதி. எப்படி நாடகத்தில் மட்டும் இப்படி எடுக்கிறீங்க, படங்களில் கூட இப்படி யோசிக்க மாட்டாங்களான் இருக்குது. நாடகங்களில் எப்படி கரெக்டாக அந்த பார்டரில் வந்து எல்லா உண்மையை சொல்கிறீங்க, எல்லா உண்மையும் இது பண்ணுறீங்க, கிரேட். ஸோ அப்புறம் கையெழுத்து போகிற வரைக்கும் அது உண்மையை கண்டுபிடிச்சி பாரதியை காப்பாற்றிடுவாராட்டுருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த ஓவர் டோஸ் மாத்திரன்னு சொன்னோன்னே இப்போ இந்த கூமுட்டை வந்து மித்ரா வந்து தவளைக்கிட்ட பேசுனதை பார்த்துருக்கா இல்லையா, உடனே மித்ரா தான் இதை செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி இந்த மாதிரி மித்ரா ஆதிக்கும் உனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாப்புல. புரியுதுங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதில் சொல்கிற அளவுக்குலாம் வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ஆக மொத்தம் மித்ரா வந்து செஞ்சது, நீ என்ன தான் வந்து பாரதியை வெளியே அனுப்பணும் அப்படின்ற ஒரு மைண்டு தாட்டில் வந்து நீ ஆதிக்கு இப்படி பண்ணது வந்து தப்பு தானே மித்ரா. நீ ஆதி மேலே லவ் வச்சிருக்கியோ லவ் வைக்கலையோ, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படலையோ அதெல்லாம் வேறு விஷயம். இந்த மாதிரி விஷயம் பண்ணது ரொம்ப ரொம்ப தவறுதலான ஒரு விஷயம். மித்ரா வந்து அதை நல்லாவே பண்ணிட்டாப்புல. மனசை கல்லாக்கிட்டுலாம் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. உன் வீடு சரியா, அவளை நீ போன்னு சொன்னால் அவள் போயிட போகிறா. அதுக்கு எதுக்கு இவ்வளோ வேலைத்தனமும் பண்ணி அவளை வெளியே அனுப்பி உன் மேலே கெட்ட பேர் வந்து, இதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க்கு. நான் தான் சொல்லலையா கைஸ், சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லிடுவேன். மித்ரா போட்ட பிளான் எல்லாமே அவளுக்கு ஆப்பு, பாரதிக்கு ப்ளஸ்ஸு. புரியுதுங்களா? இப்போ இந்த மேட்ருமே பார்த்திங்கன்னா பாரதிக்கு ப்ளஸ்ஸு. ஏன்னா ஆதி கண்டுபிடிச்சிட்டான் இல்லையா, இனி அவள் ஆஃபீஸை விட்டு வெளியே போக முடியாது, வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, வேலை முடிஞ்சது. இனி மித்ராவுக்கு நாமம். ஓகேவா? ஸோ மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் நேற்று ப்ரோமோ பார்த்தேங்க கைஸ், ப்ரிவியூ வரும் இல்லையா, அதாவது இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிவியூ வரும் இல்லையா, அதை படிக்கிற கீழே கமெண்ட்ஸ்லாம் படித்தேன். பரவாயில்ல, என்னோடய மைண்ட் செட்லேயே சில பேர் நாடகங்கள் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது. உண்மையிலேயே நீங்கள் கேட்ட விஷயமெல்லாம் கரெக்டு தான் மிஸ். என்ன ஒரு அம்மா செத்துட்டாங்க, அம்மாக்காக அந்த நினைவிடத்தில் வந்து இது கட்டுறாப்புல. ஆனால் தீபா ஒரு இடத்துல கூட நினச்சி பார்க்கல. மடியிலேயே உயிரை விட்டா, அந்த பொண்டாட்டியை நீ ஒரு கடுகளை கூட நினைக்கலையே, உனக்காகவே தானே அந்த பொண்ணு வாழ்ந்துச்சு, நீ ஆசைப்பட்டதை செஞ்சு நீ இது பண்ண. அம்மா மேலே பாசம் இருக்க வேண்டியதா கார்த்தி, இல்லைன்னா நாங்கள் சொல்லலை. அம்மாவுக்காக நீங்கள் நிறையா செஞ்சிட்டீங்க வச்சுட்டீங்க, தீபாவுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? கேள்வி வரும்ல, கொஷின் மார்க் கேளுங்க, நீங்களே கேளுங்க. அப்புறம் அந்த பத்திரம் வந்து என்னமோ அடமானமாக விற்றதா என்னன்னு தெரியாது. கமெண்ட்ஸில் நிறைய பேர் நல்லா கேட்டிருந்தீங்க. உண்மையிலே தான் கைஸ், நீங்கள் நல்லா இந்த நாட்டுலேயே கார்த்திகை தீபம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எல்லா சீரியலையும் தோண்டி தொலைச்சி துப்பு தொலைவனின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடத்துல ஓட்டம் இருக்கும். சரிங்களா? சீரியலை பொறுத்தளவு லாஜிக்கே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. லாஜிக்கை நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்ம சினிமாவே பார்த்துட்டு போயிடலாம். சினிமாவில் கூட ஒவ்வொரு இடத்துல லாஜிக் இருக்காது, ஆனால் சீரியலில் சுத்தமாகவே லாஜிக் இருக்காது. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இந்த கார்த்திகை தீபம். புரியுதுங்களா? அவங்க அத்தை இதை வந்து காப்பாற்றுறதுக்காக அந்த டாக்குமெண்ட்டை வந்து வச்சுட்டு பணம் வாங்கிட்டு தான் போவான். நான் இந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டு இந்த பத்திரத்தை நான் திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் போவான். கடைசியில் பார்த்தா என்னமோ அடமானம் வச்சுருக்கேங்கிறாங்க, விற்றுட்டேங்கிறாங்க, அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க. ஐயோ சாமி, முடியலப்பா. அப்புறம் கார்த்தி வந்து சுத்தமாகவே தீபாவை நினைக்கிற வேலையே இல்லை. சீசன் 2 ஆரம்பித்ததுலேருந்து
தீபாவை ஒரு இடத்துலையே நினச்சி பார்த்துருப்பானா அவன் கார்த்தி. கரெக்டாக கேட்டிருந்தாங்க, சூப்பராக கேட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே, நல்லா இருந்தது, நீட்டாக கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அதாவது கார்த்திகை தீபத்தில் வந்து தீபா வந்து பாடகி, அப்போ ரேவதி வந்து பாடகி கிடையாது. அப்போ அவள் ஜோடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த கடைசி பொண்ணு இருக்கா பாருங்க, அவள் தான் வந்து கார்த்திக் ஜோடியாக வந்தால் அந்த சீசன் 1ஓட இது வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சூப்பராக இருக்கும், கரெக்டாக இருக்கும், அந்த மேட்சிங் வந்து கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? ரேவதி வந்து ஜோடி அப்படிங்கிறது வந்து என்னால் இப்போ வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல கைஸ். நீங்கள் வேணால் வந்து கார்த்தி ரேவதி ஜோடி வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷார்ட்ஸு இதெல்லாமே போட்டுட்டு தான் இருக்கிறீங்க. பட் என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, அந்த கதையோட சீசன் 1 வந்து தீபா வந்து ஒரு பாடகி, இப்போ இந்த லாஸ்ட் பொண்ணு பாடகி. ஸோ அந்த இதில் வந்து 2 பேரும் ஜோடி ஆனாங்கன்னா அவனுக்கும் இந்த தீபா பாடின அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இந்த நெஞ்சம் மறப்பதில்லைன்னு பழைய படம்லாம் பார்த்துருக்கீங்களா கைஸ்? அந்த பழைய இதை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ்லாம் எடுப்பாங்க. அப்போ இப்போ கரண்ட்டில் எடுக்கிற மாதிரி எடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா நாடகம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்போ பார்த்தாலும் அறுக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ கார்த்திகை தீபம் இதுதான். ஸோ அம்மாவுக்கு கட்டுறது இருக்கட்டும், கொஞ்சம் பொண்டாட்டி நினச்சி ஏதாவது செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, டன். வேறு என்ன? மற்ற சீரியல் வாரிசு இப்போயும் எல்லா இதுலேயும் தமிழ் தான் ஜெயிச்சிருக்கா. அப்புறம் என்ன கேஸு, முடிய போகையில் கையை பிடிச்சி சிபி வந்து பேசிகிட்டு இருக்கான். நான் உன்னை கண்கலங்காமல் பார்த்துக்குவேன், கடைசி வரைக்கும் பார்த்துக்குவேன். இது கனவா நிஜமா? ஒருவேளை சாம் வேறு வந்து நின்று பார்த்துட்ருக்குறா. ஒருவேளை சாமிக்கு இது கனவு காணுவாளா? இல்லை நிஜமாவே சிபி திருந்திட்டானா? இல்லை உண்மையான காதல் வெளியே வந்துருச்சா? உண்மையான காதல் வெளியே வரும்போது தமிழ் பிரிஞ்சிருவாளா? இல்லை எனக்கு புரியல, எப்படி தெரியல. ஆனால் வாரிசு சீரியல் சூப்பராக போயிட்டுருக்குது. அப்புறம் வேறு என்ன? மற்ற சீரியல் அது போயிட்டு தான் இருக்குது. மற்ற சீரியல்லாம் நான் எதையுமே நம்ம ரிவ்யூ பண்ணுற மைண்ட் செட்டே நம்மளுக்கு இல்லைங்க. சரிங்களா? அண்ணாமலை குடும்பம் தான் போயிட்டுருக்குது. அண்ணாமலை குடும்பத்துலேயும் அதே தான். அந்த சாரான்ற பொண்ணு நல்லவளா கெட்டவளான்னு தெரில, நல்ல பொண்ணாக தான் தெரியுது. ஏன்னா அவன் பார்க்கையில் அந்த கண்ணு தெரியாத பொண்ணுக்கு அந்த பொண்ணு வந்து தண்ணியெலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறா இல்லை, அப்போ நல்லவளாக தானே இருப்பா. ஒருவேளை இவனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவன் நடிக்கிறாளா, இல்லை சாரா உண்மையிலே வந்து சொத்துக்காக ஆசைப்பட்றாளா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. ஸோ அண்ணாமலை குடும்பமும் ஒரே ட்விஸ்ட்டாகவே தான் போயிட்டுருக்குது. அப்புறம் இதுலேயும் பாருங்கள், அவன் வந்து சாராவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறான். இவன் வந்து இவளை இது பண்ணுற மாதிரியே நினச்சிக்கிட்டு அவன் காதலுக்கு அவனோட லவ்வுக்கு வந்து வெண்ணிலா வந்து ஓகே சொல்லிட்டா, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ நம்பிக்கிட்டு இருக்கிறான். இனி இவன் ஒன்றுமே செய்ய மாட்டாள்ல, அப்போ கல்யாணம் பண்ணி வச்சா மறுபடியும் வெண்ணிலாவை வெறுக்கத்தான் செய்வான். மறுபடியும் இந்த கதை மாதிரியே தான். அது என்ன கதை? சின்னஞ்சிறு கிளியே, இதை பிடிக்காமல் இந்த இப்போ வாரிசு சீரியலில் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணி சண்டை போட்டுட்ருப்பாருங்க அந்த மாதிரி. இல்லாட்டினா சின்னஞ்சிறு கிளியில் கருணாவும் இந்துவும் சண்டை போட்டுட்ருக்காங்க பாருங்க, பிடிக்காமல் கல்யாணம் பண்ணி. அந்த மாதிரி இந்த மாதிரி இதுவும் நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்கள் வந்து என்னோடய கல்யாணத்தை வந்து நீங்கள் நிப்பாட்டலை, நீங்கள் வந்து என்னையவே நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, ஏமாற்றி நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி மறுபடியும் ஹீரோ வந்து இவன் மேலே வெறுப்பை தான் காட்ட போகிறான்னு நல்லா தெரியுது. அது மட்டும் கன்ஃபார்மு. அப்புறம் வேறு என்ன கேஸ்? கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க. இதில் நிறைய கமெண்ட்ஸ் வரும், இப்போ ஏன் கமெண்ட்ஸே வரலன்னு தெரியல. ஒருவேளை ரிவ்யூ பிடிக்கலையா, இல்லை சீரியல் பிடிக்கலையா அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் என்ன கேஸ், நான் இதை சொல்ல மறந்துட்டேன். நேற்று கமெண்ட்ஸில் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஏதோ சண்டே ஸ்பெஷலாமா, வாரம் சண்டே ஸ்பெஷலில் ஒவ்வொரு சீரியல் போடுவாங்க இல்லையா? ஸோ இந்த வாரம் வந்து இதயம் சீரியலாமா. யார்? நம்ம பரணியும் அந்த யார் அண்ணா சீரியல் நடிச்சிருப்பாங்க பாருங்கள், சண்முகமும் பரணியும் இந்த இதயம் சீரியலில் வர்றாங்களாமா சண்டே ஸ்பெஷலு. என்னமோ என்டர்டெயின்மெண்ட்டு, சந்தோஷம், குதூகலம்னு சொல்லி போடுறாங்க, என்னன்னு தெரியல. நீ அதை வந்து நான் பார்க்கறதா பார்ப்பேன் கைஸ், பார்க்க இஷ்டம் இல்லைன்னா விட்டுருவேன். அது வந்து கதையோடு சம்மந்தமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. சும்மா தனியாக ஸ்பெஷல் எபிசோடுன்னு சொல்லி போட்டு நம்மளை கழுத்தை அறுக்காமல் இருந்தாங்கன்னா சரியா? எப்படியும் அண்ணா சீரியலை முடிச்சு போட்டாங்க, அதனால் அவங்களுக்கு ஏதாவது வேணும் இல்லையா? அதனால் பரணியும் சண்முகத்தையும் கொண்டு வந்து இதயம் சீரியலை கொண்டு உள்ளே நுழைச்சி விட்றாங்க. இனி ஏதாவது என்ன நடக்கும்? நான் ஒன்று சொல்லட்டுமா கைஸ்? என்ன நடக்கும் தெரியுமா? பரணியும் சண்முகம் வந்து நம்ம ஆதியையும் பாரதியையும் சேர்த்து வைக்கிறதுக்காக குட்டி கலாட்டெல்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. மித்ராவை வெறுப்பேற்றுவாங்க. அப்புறம் மித்ரா ஏதாவது பிளான் பண்ண போய் அதை பரணியும் சண்முகமும் வந்து கண்டுபிடிச்சி மித்ராவை இது பண்ணுவாங்க. இதே தான் இது தடவை எல்லா சீரியலையும் பார்த்தாச்சு.
சரியா? அப்புறம் எதுக்கு உள்ளே புதுசாக 2 கேரக்டர் உள்ளே வருது? பரணி சண்முகம் இப்போ எதுக்கு வர்றாங்க? பாதியும் சேர்த்து வைக்கிறதுக்காக வர்றாங்க. அதான். மற்றபடி வேறு இதில் என்ன சந்தோஷம், குட்டி கலாட்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது தெரியல. சரி பார்ப்போம். சரிங்களா? நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பார்த்தாலும் தான் பார்ப்பேன், பார்க்கலைன்னா பார்க்க மாட்டேங்க. சரிங்களா? ஓகே கேஸ், நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? ஓகே.